அக்ஷய திருதியைக்கு வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கு கோல்ட் ரேட்லயே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுங்க. பிரின்ஸ் ஜுவல்லரியோட நிறைய சேவ் பண்ணுங்க. நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரம்ல 100 ஃபீட் ரோட்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஜுவல்லரி ஓபன் பண்ணிருக்காங்க. ஸோ இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு. ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கடையா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ஆன்டிக் டிசைன்ஸ் இருக்குது, அப்புறம் டிசைனர் கலெக்ஷன்ஸும் இருக்குது, ப்ளஸ் டைமண்ட்ஸ் வச்சுருக்கோம், பிளாட்டினம் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளோர் வந்து ரொம்ப ஒரு ப்ரீமியம் கவுண்டர்னு கூட சொல்லலாம். எல்லா கடையிலுமே வந்து நிறைய ஆன்டிக் டிசைன்ஸ் வச்சுருக்காங்க, டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. பட் ஆனால் வந்து அதுக்கும் நமக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டுன்னா, அந்த ஃபேஸ் கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த லக்ஷ்மியோட முகம் மற்ற கலெக்ஷன்ஸ் எல்லாம் வெளியே இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபேஸ் கிளாரிட்டி இருக்காது. நம்மள பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கிளாரிட்டி இருக்கும், அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் நல்லாவே தெரியும். இல்லை ஒவ்வொரு ரீட்டைல் ஹோட்டலையுமே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கவுண்டர்னா செயின் கவுண்டர். இந்த செயின் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா கஸ்டமர்ஸுமே வந்து தாலி கொடி எடுப்பாங்க, லேடிஸ்க்கு தாலி கொடி எடுப்பாங்க. மாப்பிள்ளைக்கு செயின்ஸ் எல்லாம் போடுறது வந்து கண்டிப்பாக யூஸ்வலாக எல்லாருமே போடுறது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமான ஒரு ப்ராடக்ட் இது. ஏன்னா வந்து கல்யாணத்துக்கு வந்து இந்த பொண்ணுக்காக தாலி கொடி எடுப்பாங்க. இது வந்து இந்த முகப்புன்னு சொல்லுவாங்க. இதை முகப்பு வச்ச மாதிரி வரும், இந்த பால்ஸ் முகப்புன்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் அது போக இந்த மாதிரி முகப்பு இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற டைமண்ட்ஸ் எல்லாமே வந்து ஹை குவாலிட்டி ஹை கிரேட் டைமண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து சர்டிஃபைட் டைமண்ட்ஸ் தான் எல்லாமே. இப்போ இந்த டைமண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரீமியமான ஒரு ப்ராடக்ட். டைமண்ட்ஸ்லேயே வந்து நம்ம ஓன் பிராண்ட் ஒன்று இருக்குது, டியான்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து நம்ம டியா ஒன்லி ஃபார் விமென்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கலெக்ஷன்ஸுமே லைட் வெயிட் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக ஒன்லி ஃபார் கிட்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் செயின்ஸு, மினிமம் 3 கிராம்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் ஐட்டம் இது. ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து சிங்கிள் லேயர் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அந்த ஃப்ளார் வந்து இதை ரொம்ப எம்போஸ் பண்ணி கொடுக்கும். இந்த கவுண்டருக்கே ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்குது. ஏன்னா இந்த கவுண்டர் வந்து ஐலண்ட் கவுண்டர்னு சொல்லுவோம், சென்டர் ஃப்ளோரில் இருக்கிறதுனால. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொன்னாலே 92.5 ஸ்டெர்லிங் சில்வர்னு சொல்லிட்டு ஆர்ச்சியரிட்டி கோட்டிங்கும் இருக்கும். இதுதான் அந்த ஒரிஜினல் கலரே வந்து இதுதான். இது இதே மாதிரி தான் இருக்கும், நீங்கள் வந்து கருக்கவே கருக்காது. இது நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரம்ல 100 ஃபீட் ரோட்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஜுவல்லரி ஓபன் பண்ணிருக்காங்க. அட ஆமாங்க, நம்ம கோயம்புத்தூர்ல தான். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஜுவல்லரிக்குள்ள போய் என்னென்ன ஜுவல்லரிஸ் இருக்கு, விதவிதமா என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். ஸோ இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு. ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கடையா இருக்கு. உங்க வீட்டு பிரின்சஸ்க்கு ஜுவல்லரி வாங்கணுமா? மறக்காம நம்ம பிரின்ஸ் ஜுவல்லரிக்கு வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரோல என்ன வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ வணக்கம் சார், உங்களோட நேம் அண்ட் நீங்க என்ன டெசிக்னேஷன் நீங்க ஒர்க் பண்றீங்க? ஆக்சுவலாக என் பேர் வந்து தாமோதரன். நான் இந்த ஸ்டோருக்கு வந்து ஷோரூம் மேனேஜராக இருக்கேன். ஸோ வாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஹாரமன் நெக்லஸ் கவுண்டர். இந்த கவுண்டரில் பார்த்தீங்கன்னா வந்து வெட்டிங் கலெக்ஷன்ஸ்க்கு எல்லாமே இருக்குது. ப்ளஸ் இது போக வந்து ஆன்டிக்லேயும் வந்து டிசைனரில் மேலே இருக்குது, மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது. இது வந்து டெய்லி வேர்ஸும் இருக்குது, ப்ளஸ் நீங்கள் வந்து ப்ரைடல் கலெக்ஷன்ஸும் போடலாம். ப்ளஸ் இதை விட வந்து எக்ஸ்க்ளூசிவாக வேணும்னா நம்ம மேலே போய் பார்த்துக்கலாம். இப்போ என்னோட காஸ்டியூம்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு நெக்லஸ் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? இது வந்து துபாய் கலெக்ஷன்ஸு. நீங்கள் இந்த மாதிரி வந்து வேர்க்கு வந்து அதுக்கு வந்து இது சூட் ஆகும், கண்டிப்பாக சூட் ஆகும். நீங்கள் அதை வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஓகே. ஸோ இது துபாய் அப்படின்னும் எனக்கு தோன்றது என்ன அப்படின்னா, அங்கே ரொம்ப ஜெஜான்டிக்காக போட்டிருப்பாங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே. ஸோ அதனால அந்த மாதிரியான ஒரு டைப் ஆஃப் ஆர்னமெண்ட் அந்த மாதிரி சொல்லலாம். பட் ஆனால் அதோட கட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். நார்மல் கலெக்ஷன்ஸ்க்கும் இந்த கலெக்ஷன்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதோட ஷைனிங் அதோட கிளாரிட்டியும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதில். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்க துபாய் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ட்ரெடிஷ்னலான கலெக்ஷன்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் மாலை. இது ட்ரெடிஷ்னலாக எல்லாருமே வந்து வாங்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கிறது காசு மாலை. இதில் வந்து வித் டாலர் வித்தவுட் டாலர் ரெண்டுமே வரும். ஸோ அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து கேரளா டைப்பு. மோஸ்ட்லி இது வந்து லைட் வெயிட் தான் வரும். ஸோ இது நிறைய வெட்டிங் கலெக்ஷன்ஸ்க்கு வாங்குவாங்க. இது பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால பார்க்குறக்கு கொஞ்சம் ப்ராடாகவும் தெரியும். ஆனால் இது வந்து மோல்டிங் டைப். இது வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸ். ஓகே. மோல்டிங் டைப்னா அதாவது பின்னாடி வந்து டை ஒர்க். இந்த டை ஒர்க்னால வந்து இது பார்க்குறக்கு ப்ராடாக தெரியும். ஆனால் வெயிட் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக தெரியும். நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆமாம், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கு. ஆமாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது மாங்காய் மாலையிலேயே வந்து லக்ஷ்மி டாலர் வச்ச மாதிரி வரும்.
இது வந்து செட்டாகவும் வரும், இண்டிவிஜுவலாகவும் வரும். நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்துடலாம். Okay. இது எல்லாமே பியூர் கோல்டு தான். பியூர் கோல்டு. ஸோ நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் அப்படி போய் பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2 விதமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டோன் ஐட்டம்ஸ் இருக்குது, இன்னொன்று வந்து பிளைன் ஐட்டம்ஸ் இருக்குது. கஸ்டமர்ஸ் மோஸ்ட்லி பிளைன் பார்ப்பாங்க. ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் பார்க்குற கஸ்டமர்ஸும் இருக்காங்க, அவங்க வந்து ஸ்டோன் ஐட்டம் பார்ப்பாங்க. ஸோ இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டட்ஸ் வந்து நிறைய இருக்குது. வாலி டைப்ஸ் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா ட்ராப்ஸ் இல்லாமல் இருக்கும், ஸ்டட் அண்ட் ட்ராப்ஸோடையும் இருக்குது, ஜிம்காஸ் இருக்குது, ப்ளஸ் ஃபேன்சி ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் அங்கே பார்த்தீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க துபாய் கலெக்ஷன்ஸ், அதுக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ இந்த வாலிஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிளைன் வாலியும் இருக்குது, அதுலேயே வந்து நீங்கள் கட்டிங்ஸ் இருக்கிற மாதிரி வாலிஸ் இருக்குது. இதுலேயே வந்து ட்ராப்ஸ் வர மாதிரி இந்த மாதிரி பால்ஸ் வச்ச மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ட்ராப்ஸ் வச்ச மாதிரி இருக்கும். கோயம்புத்தூர்ல மேக்ஸிமம் இந்த மாதிரி வியர் பண்ணுவாங்கல்ல? மேக்ஸிமம் பேர் பண்ணுறாங்க, பட் ஆனால் நம்ம ட்ரெடிஷ்னலாக இருக்கவங்க வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஸ்டட் அண்ட் ட்ராப்ஸ் தான் போவாங்க. ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப விரும்பி எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேன்சி டைப்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோன் ஐட்டம்ஸ் வரும். ஸ்டோன்ஸ் வந்து ஆர்டினரி ஸ்டோன்ஸ் தான், அதாவது உங்களுக்கு ஜெர்கான் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க, அப்புறம் சிக்னிஃபிகன்ட் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குது. ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ் வந்து மேலே இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லுங்க இல்லையா, மேலே வந்து ஒரு வெட்டிங் கலெக்ஷன்ஸ் ஒன்று தனியாக இருக்குன்னு சொன்னாலும் அங்கே இருக்குது, அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. இதெல்லாம் நார்மல் ஸ்டோன்ஸ் தான், இதில் காஸ்ட்டெல்லாம் எதுவும் வராது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸுக்கு மட்டும் காஸ்ட் வரும், ஸ்டோன் காஸ்ட் வரும். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், மேலே வரப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மோஸ்ட்லி கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளைன் ஐட்டம்ஸ் மட்டும்தான் எடுப்பாங்க. பட் ஒரு சில கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக எனக்கு ஸ்டோன் ஐட்டம் தான் வேணும்னு சொல்லி வந்து கேட்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு இது வந்து கண்டிப்பாக சூட் ஆகும். இந்த ஜிம் கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த பீட்ஸு, அந்த பேர்ல்ஸ் வச்ச மாதிரி தான் ஜிம் கீஸ் நிறையா இருக்கும் இதில். இது போக பிளைன் ஐட்டம்ஸும் இருக்குது. இந்த மாதிரி ஜிம் காஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் லேயர் கலெக்ஷன்ஸில் வரும். இந்த ஸ்டோன் வந்து 3 லேயர் ஸ்டோன் வரும். அந்த 3 லேயரில் கலர் டிஃப்ரென்ஷியேட் வந்து நீங்கள் பார்க்கலாம், ஈஸியாக பார்க்கலாம். இது பார்த்தாலே தெரியும் 3 விதமான ஸ்டோன்ஸ் இருக்கும். அதில் பார்க்குறப்போ கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். இது வந்து ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸில் இதுவும் ஒன்று தான். ஸோ நான் சொன்ன மாதிரி இதுதான் வந்து அந்த ஃப்ளோர், வெட்டிங் ஃப்ளோரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ஆன்டிக் டிசைன்ஸ் இருக்குது, அப்புறம் டிசைனர் கலெக்ஷன்ஸும் இருக்குது, ப்ளஸ் டைமண்ட்ஸ் வச்சுருக்கோம், பிளாட்டினம் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளோர் வந்து ரொம்ப ஒரு ப்ரீமியம் கவுண்டர்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு ரொம்ப அட்ராக்டிவான ஒரு கவுண்டரும் கூட. இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, ஒவ்வொன்றும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். டிசைனர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட்டாக தான் இருக்கும், ஆனால் அதுலேயும் வந்து நம்ம வெயிட்லெஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியோட டாலர் வச்சு நம்ம ஒரு நெக்லஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாருமே எல்லா கடையிலுமே வந்து நிறைய ஆன்டிக் டிசைன்ஸ் வச்சுருக்காங்க, டிசைன் கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. பட் ஆனால் வந்து அதுக்கும் நமக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டுன்னா, அந்த ஃபேஸ் கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த லக்ஷ்மியோட முகம், இதோட கட்டிங்ஸ் ஆகட்டும், இல்லை அந்த மண்டபத்தோட ஃபினிஷிங் ஆகட்டும், இல்லை அந்த அந்த லக்ஷ்மியோட உட்காந்துருக்கிற அந்த கிரீடம் ஆகட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ரொம்ப கட்டிங்ஸும் வந்து கிளாரிட்டி பயங்கரமாக இருக்கும். ஃபேஸ் கிளாரிட்டி அதை விட ரொம்ப நல்லாயிருக்கும். மற்ற கலெக்ஷன்ஸ் எல்லாம் வெளியே இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபேஸ் கிளாரிட்டி இருக்காது. நம்மளில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கிளாரிட்டி இருக்கும், அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் நல்லாவே தெரியும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பாருங்கள். ஸோ லக்ஷ்மியோடைய ஸ்மைலிங் ஃபேஸ் ஆமாம் உண்மையாகவே தெரியுதுதான். யா. அண்ட் இது பர்டிகுலர்லி எந்த மாதிரி ஒகேஷனுக்கு வாங்குறாங்க? ஸோ இது மோஸ்ட்லி வெட்டிங் கலெக்ஷன்ஸ்க்கு வாங்குறாங்க, வெட்டிங்காக வாங்குறாங்க. ப்ளஸ் அதே மாதிரி இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க கலெக்ஷன்ஸும் இந்த கலெக்ஷன்ஸ் தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஏன்னா நிறைய காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க ஆகட்டும், நிறைய பேர் இதை லைக் பண்ணி வாங்குறாங்க. ஸோ பார்க்குறக்கு அட்ராக்டிவாக இருக்கும், ப்ராடாகவும் இருக்கும். ஸோ அதனால் இதுவும் ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஒரு டிசைனு. இது நகாஸ் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. நகாஸ்லேயும் வரும். நகாஸில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டில் வரும். அது வந்து ஃபுல்லாகவே ஹாலோ. இது வந்து ஹாலோ கிடையாது. இது வந்து நகாஸில் இந்த மாதிரி லக்ஷ்மி முகமெல்லாம் வச்சு வரும். ஸோ அதே லக்ஷ்மி பேட்டர்ன் தான் இதுவும். ப்ளஸ் காசு மாலை வந்து அடிஷ்னலாக கொடுத்துருப்போம். காசு மாலையும் கொடுத்துருப்போம், லக்ஷ்மியும் வந்து வச்சுருப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி டிசைனை வந்து இதில் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்னபக்ஷி ஆகட்டும், இந்த அன்னபக்ஷியை வச்சுருப்போம். ஸோ ஒவ்வொன்றுமே வந்து எல்லாமே லிங்க்டாகவே இருக்கும். அந்த பழைய காலத்துக்கும் இதுக்கும் வந்து இந்த டிசைனுக்கும் அந்த ஹிஸ்டாரிக்கல் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எல்லாமே லிங்க் ஆகிற மாதிரி இருக்கும். டிசைன்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் இந்த மணி வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ஏன்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு எஸ்தட்டிக் ஃபீல் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி பீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெட்டர் ஃபீல் கொடுக்கும், பெட்டர் லுக் கொடுக்கும், பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பீட்ஸில் வந்து நிறைய கலர்ஸும் இருக்குது. ரெட் பீட்ஸ் கேட்பாங்க, சில கஸ்டமர் ரெட் பீட்ஸ் கேட்பாங்க. சில கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா
ரெட் வித் க்ரீன் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ஆர்டர் எடுத்து கொடுத்துடலாம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு டிசைனு. இன்னொரு டிசைன் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுலேயே லைட் வெயிட்டு. லைட் வெயிட் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணா டிசைன் சொல்லுவாங்க. ராதாவும் கிருஷ்ணாவும் இருக்க மாதிரி. ஸோ இது சென்டரில் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு கிரீடு மாதிரி கொடுத்துருப்பாங்க மேலே. அந்த கிரீடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடுமே வந்து லக்ஷ்மி இருக்கும். ஸோ லக்ஷ்மியும் இருக்கும். ஸோ இந்த அன்னபக்ஷியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளார்ஸு வச்ச இந்த அன்னபக்ஷி, அப்புறம் இந்த இடத்துல கூட ஒரு சின்ன ஒரு சாமி மேலே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு டிசைனர் கலெக்ஷன்ஸ் தான் இதுவும். ஸோ இது சோக்கர் செட் மாதிரியா? நெக்ஸ்ட் வந்து இது சோக்கர் செட் கிடையாது. இது நெக்லஸ் கூட தான் வரும். அந்த கேட்டகரியில தான் வரும். சோக்கர்ஸ் வந்து நிறைய டைப் ஆஃப் சோக்கர்ஸ் இருக்குது. அதாவது ஆன்டிக் சோக்கர்ஸ் இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் வந்து ஆன்டிக் சோக்கர்ஸு. இந்த மாதிரி பீட்ஸோடையும் வரும் சோக்கர்ஸு. ப்ளஸ் இந்த மாதிரி ஒரே ஒரு ட்ராப் வச்ச மாதிரி வரும். வித்தவுட் ட்ராப்ஸ் வேணும்னாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ப்ளைன் சோக்கரும் நம்மகிட்ட இருக்குது. ஆன்டிக் சோக்கரும் இருக்குது, டிசைனர் சோக்கரும் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஆன்டிக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோக்கர் டைப்பில் நெக்லஸ் மாதிரி தான் இருக்கும். பட் அந்த சோக்கர் இருக்குது. இதெல்லாம் வந்து சோக்கர்ஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா டிசைனர் சோக்கர்ஸ். இது வந்து லேயர் டைப் வரும். 4 லேயர் வரும். அந்த ஒவ்வொரு லேயருக்கும் டிஃப்ரென்ஸ் காட்டியிருப்பாங்க. அந்த பெட்டல்ஸ் ஆகட்டும், இந்த ஃப்ளார் டைப் ஆகட்டும், ஒவ்வொரு லேயருக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் கொடுக்கறதுனால தான் அந்த ஃபீல் கொடுக்குது. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த லுக் வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ இது வந்து அதே மாதிரி ஆன்டிக் டைப்பில் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே பால்ஸ்க்கு பதிலாக நம்ம அந்த மாதிரி லீவ்ஸ் கொடுத்துருப்போம். அன்னபக்ஷி மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே அன்னபக்ஷி வித் ஃப்ளார்ஸு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்குறக்கே வந்து அந்த லுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டர் லுக்காக இருக்குது. வேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சாரீஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இது பார்த்தா. ஸோ அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் வேர் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி நெக்லஸ் போட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸ்பெஷலி ஃபார் சில்ட்ரன்ஸ் தான், கிட்ஸ் தான். இப்போ பார்பி டால் வந்து 2 தான் இருக்குது. ஏன்னா நம்ம டால்ஸ் நிறைய வச்சுருப்போம். ஒவ்வொரு கிட்ஸ் வந்து ஆசைப்பட்டு கேட்டாங்கன்னா அதையும் நம்ம கொடுத்துருவோம். கஸ்டமருக்காக கொடுத்துருவோம். கிட்ஸ் கேட்பாங்க, கண்டிப்பாக கொடுத்துருவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக ஒன்லி ஃபார் கிட்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் செயின்ஸு. மினிமம் 3 கிராம்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். அது போக பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு தகுந்த மாதிரி ஸ்டட்டு, அதுக்கப்புறம் வந்து ரிங்ஸு. ஜஸ்ட் பார்ன் கிட்ஸ்க்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து ரிங் போடணும், பிறந்தோடனே ரிங் போடணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் ரிங்ஸ் எல்லாமே இருக்குது. பிலோ 1 கிராம்லேயே ரிங் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் அதெல்லாமே. இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் ஐட்டம் இது. ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து சிங்கிள் லேயர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த ஃப்ளார் வந்து இதை ரொம்ப எம்போஸ் பண்ணி கொடுக்கும். இந்த கேஸ்டிங் ஐட்டம்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் எல்லாம் வச்சு நம்ம வாங்குறப்போ இன்னும் கொஞ்சம் பிரைட்டாகவும் இருக்கும். பார்க்குறப்போ அது நம்ம எம்போஸ் பண்ணி கொடுக்கும். அந்த டிசைனோட கிளாரிட்டியை எம்போஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸும் நிறையா இருக்குது. ஸோ இது நம்ம பிராண்டிங்கோட கலரே வந்து பிங்க் தான். இங்கே பிரின்சஸ்க்கு வந்து பேபி பிரின்சஸ்க்கு வந்து பிராண்டிங் கலர் வந்து நம்ம பிங்க் தான். எல்லா ஸ்டோர்லேயுமே இருக்குது இந்த கவுண்ட்ரு. ஸோ நீங்கள் எந்த ஸ்டோர் விசிட் பண்ணாலுமே அங்கே வந்து பேபி பிரின்சஸ் கவுண்டரை பார்க்கலாம். ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேபி பிரின்சஸ்லேயே வந்து எல்லாமே லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஹெவி வெயிட் போனீங்கன்னா மேக்ஸ் டு மேக்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 6 கிராம்ஸ் 7 கிராம்ஸ் அதுக்குள்ளே தான் மேக்ஸ் டு மேக்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பேபி பேங்கிள்ஸு. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிளைன் பேங்கிள்ஸும் இருக்கும். இது ஜென்ஸ், அதாவது பாய் பேபியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த கடா டைப்பில் போடுவாங்க. இதெல்லாம் சிங்கிள் டைப் கடாவில் போடுற மாதிரி. நம்ம ஜென்ஸ் எப்படி கடா போட்டிருக்குமோ அதே மாதிரி பாய் பேபிக்கு வந்து கடா போடுவாங்க. ஸோ இது வந்து கேர்ள் பேபிக்கு இந்த மாதிரி மேட்சிங்கு, அந்த மாதிரி பேர் பேங்கிள்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் பிளெயின்ஸ் இருக்குது, கட்டிங்ஸ் இருக்குது, அப்புறம் டைமண்ட் ஷேப்பு, அப்புறம் இந்த ஜிக்ஸாக்காக வர ஷேப்ஸு அதெல்லாமே இருக்குது. ஸோ லைட் வெயிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் பைப் பேங்கிள்ஸும் இருக்குது. இந்த மாதிரி பைப் பேங்கிள், இந்த மாதிரி டபுள் கட்டிங்ஸ் லேயரு இதெல்லாமே இருக்குது. ஸோ இன்னும் கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணுன்னா அவங்க கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கஸ்டமைஸ் பண்ணி நம்ம ஆர்டர் பண்ணி ப்ளேஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமான ஒரு ப்ராடக்ட் இது. ஏன்னா வந்து கல்யாணத்துக்கு வந்து பொண்ணுக்காக தாலிக்குடி எடுப்பாங்க. ஸோ அந்த தாலிக்குடியிலேயே வந்து நம்மக்கிட்ட என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு நான் இப்போ காட்டுறேன். இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதாவது பிளெயின் பால்ஸ் வச்ச மாதிரி இருக்கும், பிளெயின் செயின்ஸ்லேயே கொடி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சாமி ஃபோட்டோ வச்ச மாதிரி வரும். இது வந்து இந்த முகப்புன்னு சொல்லுவாங்க. இதை முகப்பு வச்ச மாதிரி வரும். இந்த பால்ஸ் முகப்புன்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் அது போக இந்த மாதிரி முகப்பு இருக்குது. கஸ்டமர் அதே மாதிரி ஏதாவது ஆன்லைன் டிசைன்ஸ் முகப்பு எதாவது வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதையும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பால்ஸ் வச்ச கொடிஸ் வந்து நிறைய போகும். அதில் குறிப்பாக வந்து ஸ்பைரல் முகப்புன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஸ்பைரல் மாதிரி இருக்கும். அந்த கொடியும் வந்து ஃபாஸ்ட் மூவிங் தான். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் ஸ்டோன் வச்ச மாதிரி முகப்பு நிறைய போகும்.
இதுலேயே வந்து டைமண்ட் ஸ்பைரல் இருக்குது. ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி எனக்கு இந்த ஒயிட் ஸ்டோன் வேண்டாம், ஒரு லேயர் மட்டும் ஒயிட் கொடுங்க, பேலன்ஸ் லேயர் வந்து வேறு கலர் கொடுங்கன்னு சொன்னால் அதுவும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸு. இந்த பேங்கிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடி கஸ்டமர்ஸில் வந்து நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. ரெண்டாவது அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணவும் முடியாது. ஏன்னா அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. பேங்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய வெரைட்டிஸும் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கல்கட்டா பேங்கிள்ஸ் இருக்குது, பாம்பே பேங்கிள்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டிங்ஸ் வச்ச மாதிரி பேங்கிள்ஸ் இருக்குது, துபாய் பேங்கிள்ஸ் இருக்குது, நிறைய பேங்கிள்ஸ் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் வந்து எவ்வளோ முக்கியமோ அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். ஒர்க்கிங் லேடிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேங்கிள் போடுவாங்க. கொஞ்சம் சிங்கிள் பேங்கிளும் வந்து ப்ராடாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு கையில் வந்து வாட்ச் வேர் பண்ணியிருப்பாங்க, ஒரு கையில் வந்து இந்த மாதிரி ப்ராட் பேங்கிள் போட்டால் இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேங்கிள்ஸும் நிறைய நம்ம வச்சுருக்கோம். ஸோ மோஸ்ட் எக்ஸைட்டட் கவுண்டர் இது வந்து டைமண்ட் கவுண்டர். இந்த டைமண்ட் கவுண்டர் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற டைமண்ட்ஸ் எல்லாமே வந்து ஹை குவாலிட்டி ஹை கிரேட் டைமண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். விவிஎஸ் யூஸ் பண்ணுறோம், இஎஃப் கலர் யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து சர்டிஃபைட் டைமண்ட்ஸ் தான் எல்லாமே. உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டைமண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரீமியமான ஒரு ப்ராடக்ட். ஏன்னா எல்லா கஸ்டமருமே லைக் பண்ணுவாங்க டைமண்ட்ஸை. ஒரு சில பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு ராசிக்கு வந்து டைமண்ட் செட் ஆகாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து எல்லாருமே வேர் பண்ணலாம். ஸோ தைரியமாக வந்து அந்த மாதிரி ஆஸ்ட்ராலஜி பிரகாரம் பார்க்காம எல்லாருமே வந்து டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு டைமண்ட்ஸ் தான் இது. ஏன்னா ஹை கிரேட் டைமண்ட்ஸ். ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இது டைமண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் வந்து டெய்லி ஃப்ளக்சுவேஷன்ஸ் கிடையாது டைமண்ட் பொறுத்த வரைக்கும். அது கிரேடுக்கு தகுந்த மாதிரி தான் ரேட்டு. உங்களுக்கு டைமண்ட் இந்த ஸ்லாப்லேருந்து இந்த ஸ்லாப் வரைக்கும் ஒரு ரேட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்லாபுக்கு தகுந்த மாதிரி தான் ரேட்ஸ் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட டைமண்ட்ஸ்லேயே வந்து நம்ம ஓன் பிராண்ட் ஒன்று இருக்குது, டியான்னு சொல்லுவோம். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் தான். நீங்கள் கேட்ட மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அது லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ். சிங்கிள் லேயர் தான் வரும். பார்க்குறதுக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு பால்ஸ் மாதிரி தான் வச்சுருப்பாங்க, இல்லை சின்ன ஒரு டாலர் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் வந்து டியாவில் ஜாஸ்தி. டியா வந்து பொறுத்த வரைக்கும் எல்லா கஸ்டமருமே வந்து லைக் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு டைமண்ட் கவுண்டரில் வந்து விசிட் பண்ணுறாங்கன்னா டியா விசிட் பண்ணாமல் கண்டிப்பாக போக மாட்டாங்க. டியா வந்து நம்மளோட ஓன் பிராண்டு. ஸோ அதையும் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து நம்ம டியா. இந்த டியா பிராண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே டைமண்ட்ஸில். ஸோ இதில் வந்து 18 கேரட்லேயும் இருக்குது, 22 கேரட்லேயும் இருக்குது. க்ளோஸ் செட்டிங் ஓப்பன் செட்டிங்னு சொல்லுவாங்க. க்ளோஸ் செட்டிங் நிறைய கஸ்டமர் விருப்பப்பட்டு கேட்பாங்க. க்ளோஸ் செட்டிங்ஸு. ஓப்பன் செட்டிங்ஸ்லேயும் வந்து கஸ்டமர் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அந்த கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டிசைன்ஸ் மேக் பண்ணி கொடுப்போம். இதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்லாம் வந்து பிராண்டட், அதாவது ஜெமாலஜிக்கல் லேபில் வந்து கொடுக்குற சர்டிஃபிகேட் வந்து எல்லாமே ஹை குவாலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி நெக்லஸஸும் வரும். ஹையஸ்ட்டுன்னு பார்த்தா இப்போ நம்ம வெட்டிங் கலெக்ஷன்ஸ்க்காக ஒரு கஸ்டமர் வந்திருந்தாங்க, ஒரு விஐபி கஸ்டமர். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வெட்டிங் செட்டே எடுத்தாங்க. அது வந்து நியர்லி 20 கேரட்ஸ் பக்கம் இருந்தது. நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி டைமண்டு நீங்கள் பார்த்தீங்க ப்ரீமியம் கவுண்டரில். டைமண்ட்க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரூபி அண்ட் எமரால்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஒவ்வொரு ஸ்டோனுமே வந்து எல்லாமே ராசிக்கல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து அதே கல் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், ரூபி அண்ட் எமரால்டு. இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டோனோடையும் வரும், வித் கோல்டோடையும் வரும். அந்த கோல்டு கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வரும். கோல்டும் வந்து எம்போஸ் ஆகிற மாதிரி தெரியும், ஸ்டோன்ஸும் வந்து எம்போஸ் ஆகிற மாதிரி தெரியும். இதில் வந்து ஒன்லி ஸ்டோன்ஸ் மட்டும் ஹைலைட்டடாக வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும். இதில் நிறைய வெரைட்டிஸும் இருக்குது. பேர்ல்ஸ் கேட்பாங்க, பேர்ல்ஸ் வித் ரூபி கேட்பாங்க, பேர்ல்ஸ் வித் எமரால்டு கேட்பாங்க. அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கஸ்டமர் கேட்டாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாம். இதுவும் ஆர்டர் பேசிஸில் கஸ்டமர் எந்த ஆன்லைன் டிசைன் கேட்டாலுமே நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் அண்ட் இதுக்கு எப்படி ஃபிக்ஸ்டு வேல்யூ? சேம் as கோல்டு தான். பட் ஆனால் இதுக்கான இந்த ஸ்டோனுக்கான சார்ஜஸ் மட்டும் வரும். அந்த ஸ்டோன் சார்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ரா கஸ்டமர் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் கஸ்டமர் வந்து ரூபி மட்டும் வேணும்னாலும் நம்ம தனியாக செஞ்சு கொடுத்துடலாம். இல்லை ரூபி எமரால்டு கிளப்டாக ஸ்டோன்ஸ் கிளப் பண்ணி வேணும்னு சொல்லி கேட்டாலும் நம்ம செஞ்சு கொடுப்போம். ஸோ பிளாட்டினம்க்கும் கோல்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் பொறுத்த வரைக்கும் வெரி ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டல், ஹார்டஸ்ட் மெட்டல் கூட. அவ்வளோ சீக்கிரம் வந்து ஸ்க்ராட்ச் ஆகாது. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது, சாஃப்ட் மெட்டல் தான் அது. பட் ஆனால் அதில் ஸ்க்ராச்சஸ் கண்டிப்பாக ஆகும். ஆனால் இந்த பிளாட்டினம் பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்க்ராச்சஸ் வந்து ரேர் தான், அவ்வளோ சீக்கிரம் வந்து ஸ்க்ராட்ச் ஆகாது. லேடிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேண்டு வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் பிளாட்டினமில். ஸோ இந்த பேண்டுக்கு ஏற்ற மாதிரி பேண்ட் ரிங்ஸும் இருக்குது, பிரேஸ்லெட்டும் இருக்குது. ஸோ ரெண்டுமே மேட்சிங்காக வந்து கஸ்டமர் வாங்குறதுக்கு நிறைய கஸ்டமர் வாங்கியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம், இது வந்து மேட்சிங்காக போகும். ப்ளஸ் செயின்ஸ் பார்த்தீங்கன்னா
லேடிஸ்க்கான செயின்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது பிளாட்டினமில். ஸோ அதுவும் ஃபாஸ்ட் மூவிங் செயின்ஸ் தான் இது எல்லாமே. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அந்த மாதிரி இருக்கவங்கலாம் வந்து இது கண்டிப்பாக வாங்குவாங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி செயின்ஸில் ஜென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் செயின்ஸ் இருக்கும். அதாவது ரோடியம் கோட்டடு கொடுத்த மாதிரி, பிளாட்டினம் வித் ரோடியம் கோட்டிங் கொடுத்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம் நம்மக்கிட்ட. ஸோ இந்த மாதிரி பிளெயினில் பிளாட்டினம் வெறும் பிளாட்டினமும் வரும், இந்த மாதிரி ரோடியம் கோட்டிங் வச்ச மாதிரியும் வரும். ஸோ கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன வேணுமோ நம்ம கொடுத்துருவோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் ரிங்ஸ் வந்து என்கேஜ்மெண்ட் ரிங்ஸ் நிறைய போகும். மந்த்லி எப்படி இருந்தாலும் ஒரு 10 பேர்ஸாவது கண்டிப்பாக போயிடும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த முகூர்த்த நாளில் இருக்கப்போ கண்டிப்பாக இன்னும் அதிகமாக கூட சேல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டியா அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஓன் பிராண்டு, பிரின்ஸோட ஓன் பிராண்ட். நான் எப்படி கீழே பேபி பிரின்சஸ் காட்டினேன், இப்போ வந்து ஆன்ஷியன் சீக்ரெட்ஸ் காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது டியா ஒன்லி ஃபார் விமென்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கலெக்ஷன்ஸுமே லைட் வெயிட் தான். ஸோ மினிமம் லோ பட்ஜெட்டில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, டைமண்ட்ஸில் எனக்கு ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் நான் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிற கஸ்டமர்ஸ்க்குலாம் இது கண்டிப்பாக சூட் ஆகும். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப ரொம்ப மேட்ச் ஆகும். ஸோ அப்படி ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இது. நீங்கள் இப்போ பார்க்கலாம், ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் தான் காட்டுறவங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து டைமண்ட்ஸ் வந்து டெய்லி வேர் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம இது வந்து டெய்லி வேர் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து 18 கேரட் கோல்டு தான் வரும். அதனால உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கட் ஆகாது. ஏன்னா லைட் வெயிட் செயின்ஸ் கொடுக்குறப்போ மெட்டல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக 18 கேரட்டில் கொடுக்குறோம். ப்ளஸ் ரோஸ் கோல்டு இதில் வந்து கலர் கோட்டிங் வந்து ரோஸ் கோல்டில் வேணும்னு சொன்னால் அதுவும் பண்ணி கொடுத்துடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா இதுலேயே மேட்சிங் ஸ்டட்ஸ் வேணும், செயினுக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங் ஸ்டட்ஸ் வேணும்னா அதுவும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். நம்மளோட டியாவோட ஓன் பிராண்டுக்காக வந்து எப்படி பேபி பிரின்சஸ்க்கு வந்து பிங்க் கலர் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி டியாவுக்கு வந்து நம்ம ப்ளூ கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு பிராண்டுக்குமே ஒவ்வொரு கலர்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கலர் ரெப்ரசன்டேட் பண்ணி தான் நம்ம வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் இருக்குது. ஸோ இது வந்து டியாவில் வந்து மோஸ்ட்லி அதிகமாக வாங்குகிற கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அதிகமாக வாங்குறாங்க. இந்த கவுண்டருக்கே ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்குது. ஏன்னா இந்த கவுண்டர் வந்து ஐலண்ட் கவுண்டர்னு சொல்லுவோம், சென்டர் ஃப்ளோரில் இருக்கனால. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் தான். சில்வரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள்ஸ் இருக்குது, வெசல்ஸ் இருக்குது, தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து இந்த பிரேஸ்லெட் ஐட்டம்ஸு, அப்புறம் வந்து நெக் செயின்ஸு, அது எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொன்னாலே 92.5 ஸ்டெர்லிங் சில்வர்னு சொல்லிட்டு ஆக்சிடைஸ்டு கோட்டிங்கோடு இருக்கும். இதுதான் அது ஒரிஜினல் கலரே வந்து இதுதான். இது இதே மாதிரி தான் இருக்கும், நீங்கள் வந்து கருக்கவே கருக்காது இது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கோல்டில் அந்த 916 சீல் இருக்கோ அதே மாதிரி இதில் 92.5ங்கிற சீலும் இருக்கும். ஸோ அதனால் கேரண்டட் ப்ராடக்ட் தான், வந்து தைரியமாக வாங்கலாம் இதில். ஸோ இது வந்து லெக் செயின்ஸ், இது ஆன்டிக் டிசைன்ஸ்னு சொல்லுவாங்க. லெக் செயின்ஸ்லேயே வந்து ஆன்டிக் டிசைன்ஸு. ஸ்டோன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டோன்ஸ் தான், அது ஸ்டோன்ஸ் வந்து ரிமூவல் ஆகாது. பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ்டு வரும், அதனால் ஸ்டோன்ஸ் வந்து ரிமூவ் ஆகாது. இது பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட் ஐட்டம்ஸ் இது எல்லாமே. இதுவும் 92.5 ஸ்டெர்லிங் சில்வர் தான். நான் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். இந்த ரிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா 3 லேயர் ரிங்ஸ் வச்சுருப்போம். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரிங்ஸ் இருக்குது. காலேஜ் படிக்கிறவங்க ஜென்ஸ் ஆகட்டும் லேடிஸ் ஆகட்டும் எல்லாருமே வந்து லைக் பண்ணி வாங்குவாங்க சில்வர் ரிங்கை. சில்வர் ரிங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கருக்கவே கருக்காது. இந்த 92.5 ஸ்டெர்லிங்கில் வாங்குறது வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி சில்வர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேர்ல்ஸ் வச்ச மாதிரி நம்ம டிசைன்ஸ் பிரேஸ்லெட் இருக்குது. இப்போ புதுசாக அந்த நியூ கலெக்ஷன்ஸ் இது. ஸ்டோன்ஸு பேர்ல்ஸ் எல்லாமே வச்சு அட்டாச் பண்ணி வர மாதிரி இருக்கும். இது வந்து இப்போ ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸில் இது ஒன்று தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெட்டிங் செட் தான் இதுவும். இதில் வந்து லாங் ஆரம்னு சொல்லுவாங்க. இந்த லாங் ஆரம்லேயே வந்து ஆன்டிக் டிசைன் இது. லைட் வெயிட் தான். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோவாக இருக்கும். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல எல்லாம் ஹாலோவாக இருக்கும். இதுலேயே சாலிடாக கஸ்டமர் கேட்டாங்கன்னா சாலிடும் நம்ம பண்ணி கொடுத்துலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோ டைப் தான். பேக் சைடு வந்து ஹாலோ டைப். இது டை ஒர்க்கு, ஃபுல்லாகவே டை ஒர்க்கு. ஸோ இது வந்து ஹாலோ டைப்பில். இதே வந்து சாலிடாக கஸ்டமர் கேட்குறாங்கன்னா சாலிட் கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை. ஏன்னா ஒரே ஒரு ஹாரம் மட்டும் போடுற கஸ்டமரும் இருக்காங்க, இல்லை எங்களுக்கு செட் வேணும்னு சொல்லி கேட்குற கஸ்டமரும் இருக்காங்க. இப்போ இதுக்கே வந்து உங்களுக்கு செட் வேணும் 3/4 எனக்கு வந்து இதுக்கு மேலே ஒரு 3/4 லேயர் ஒன்று வேணும்னு சொன்னாங்கன்னா இதே டிசைனில் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஸோ ஏன் பிரின்ஸ் அப்படிங்கிற நேம் வச்சுருந்தாங்க இந்த ஜுவல்லரிக்கு? ஸோ பிரின்ஸுங்கிறது வந்து ஒவ்வொரு வீட்லேயுமே எல்லாருமே வந்து அவங்க கிட்ஸை வந்து பிரின்ஸாக தான் பார்ப்பாங்க, பிரின்சஸாக தான் பார்ப்பாங்க. ஸோ ஒரு அட்ராக்டிவான ஒரு நேமு. ஸோ அது வந்து நமக்கு அப்படியே மேட்ச் ஆயிடுச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எங்களுடைய எம்டி பேரும் வந்து பிரின்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் பிரின்ஸ் ஜுவல்லரின்னு வச்சுருக்கேன். வி ஆல் நோ ஆப்வியஸ்லி பிரின்ஸ் ஜுவல்லரி வந்து கிட்டத்தட்ட பல ஜென்ரேஷன்ஸாக வந்து இது அழகாக நடத்திட்டு வராங்கன்னு. ஸோ எவ்வளோ வருஷமாக இந்த ஜுவல்லரி வந்து மக்களை வந்து இவ்வளோ சந்தோஷப்படுத்திட்டு இருக்காங்க? சின்ஸ் 1933லேருந்து இருக்குது. ஓகே. பார்த்தீங்கன்னா கோட்டயம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க நம்ம பிரின்ஸ் ஜுவல்லரி.
அப்போ வந்து ஒரு சின்ன பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு தே கேம் டு திரிச்சூர், அங்கே வந்தாங்க. ஸோ அங்கேயும் வந்து சின்னதாக தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணதே வந்து சென்னையில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். எல்லாருமே நினச்சிக்கிறாங்க பிரின்ஸ்னா வந்து பனகல் பார்க் சென்னை தான் அப்படின்னு ஏன்னா நினைக்கிறாங்க. உங்களோட மாஸ்டர் ஆடே அதானே. கண்டிப்பா. ஆனா பனகல் பார்க் சென்னைன்னு தான் நினைச்சிருக்காங்க. ஆனா கோயம்புத்தூர்ல இருக்குங்கிறது இன்னும் வந்து நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இப்போதான் வந்து ஒவ்வொன்றா வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்குற ஒவ்வொரு யூனிக் பீசஸுமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் தான். ஸோ அதனால வந்து நம்ம காந்திபுரமில் 100 ஃபீட் ரோட்டில் இருக்குது. மறக்காமல் நம்ம பிரின்ஸ் ஜுவல்லரியை வந்து விசிட் பண்ணிவிடுங்க. அண்ட் எவ்வளோ அவுட்லெட்ஸ் இருக்குது உங்களுக்கு ஓவரால் இந்தியாவில்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 பிரான்ச்சஸ் இருக்குது டோட்டலாக. கார்பரேட் ஆஃபீஸ் வந்து ஒன்று இருக்குது, ஃபேக்ட்ரி 2 ஃபேக்ட்ரி இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ஓன் மேனுஃபேக்சரிங்கும் இருக்குது, ப்ளஸ் நம்ம வெளியே வெண்டர் சப்ளைஸும் இருக்காங்க. கஸ்டமர்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஏதாவது ரொம்ப கஸ்டமைஸ்டாக ஆன்லைன் ப்ராடக்ட் எதாவது கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் நம்ம பண்ணி கொடுப்போம். ஸோ இன்டர்நேஷ்னல் அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கறதும் உண்டு, அங்கே இருக்க வர கஸ்டமர்ஸும் உண்டு? இங்கே நிறையவே இருக்குது. காமர்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க, இன்டர்நேஷ்னல் கஸ்டமர்ஸும் இருக்காங்க நமக்கு. இப்போ ரஷ்யா, ஃப்ரான்ஸ் அதுலேருந்து வந்து சேட்டிங்கில் வருவாங்க, வீடியோ சேட்டில் வருவாங்க. அவங்க அந்த டிசைன்ஸ் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட அந்த டிசைன்ஸ் இருந்துச்சுன்னா கொடுத்துருவோம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து மேக் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, சூப்பர். ஸோ ரொம்ப அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. ஸோ ஐ திங்க் கிட்டத்தட்ட உங்களோட பிரம்மாண்டமான கோயம்புத்தூரில் நம்ம காந்திபுரம் 100 ஃபீட் ரோட்டில் இருக்கக்கூடிய பிரின்ஸ் ஜுவல்லரியை ஃபுல் அண்ட் ஃபுல் 360 டிகிரியில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் ஐ திங்க் நீங்கள் முக்கியமாக நீங்கள் பேசும்பொழுது ஒவ்வொரு கஸ்டமர்ஸும் அவங்களோட மனசில் வந்து நிறைய எதிர்பார்ப்புகளோடு வருவாங்க. அதுவும் நகை வாங்கணும் அப்படின்னும் போது அது பல நாள் கனவாக இருக்கும். நீங்கள் எல்லாரோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியும் ஒவ்வொருத்தவங்களோட ஆசைகள், அவங்களோட ஒவ்வொரு பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸ், அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்துக்குமே வந்து குறைவில்லாமல் நிறைவாக இன்னைக்கு வந்து எங்களுக்கு நிறைய விஷயங்கள் காட்டினீங்க. ஸோ பிரின்ஸ் ஜுவல்லரிக்கு மறக்காமல் வந்து நகை வாங்குங்க. அண்ட் இன்னும் உங்களுடைய கடையும் நீங்கள் வரக்கூடிய மக்கள் எல்லாரோடைய வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சி வந்து இன்னும் பொங்கட்டும்னு நாங்களும் மனசார வாழ்த்துறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அக்ஷய திருதியைக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்குற ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்புள்ள தங்கம் இலவசம்.